வணக்கம் மக்களே. இன்றைக்கி பேட்டில் ட்ரோ போட்டு பாடி பஞ்சர் ஆயிடுச்சு. நேற்று ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போக 7:30 மேலே ஆயிடுச்சு. அங்கே லேட்டாக வந்தாலும் ஆப்சண்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் நான் பேங்கிங் ஃபீல்டில் இருக்கனால நான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50 to 60 கிலோமீட்டர் பைக் ஓட்டி தான் ஆகணும். இந்த பின்னாடி ஒர்க் அவுட்டை நான் போடாமல் விட்டேன்னா பின்னாடி எனக்கு பிரச்சனை வந்துருங்கிறதுக்காண்டி ஸ்கிப் பண்ணாமல் இன்றைக்கி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று மாதிரியே இன்றைக்கும் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ வெயிட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேங்கிறத ஒரு சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட்டோடு சேர்த்து கார்டியோவும் பண்ணணும். டைமும் ரொம்ப கம்மியாக இருந்ததால் நான் பேட்டில் ரோப்பை சூஸ் பண்ணேன். ஏன் நான் இந்த ஒர்க் அவுட் கொஞ்ச நேரம் பண்ணாலும் போதும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். எந்த அளவுக்குனா நம்ம ஓவரால் பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும், நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆகாது. அதனாலே 3 செட்டு போடணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் 2 செட்லேயே நுரதலிருச்சு. 3வது செட்டு போட்டோம், இன்ஜின் புகை அடிச்சிருன்னு சொல்லி இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட் டேவே கம்ப்ளீட் பண்ணி. நீங்கள் இன்னும் உங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கான சான்ஸ் எப்போனாலும் வரலாம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிட்னஸ் கண்டிப்பாக தேவை. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.